பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 12. ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து என் ஆண்டோடைய கரங்களில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி அதிகாலையிலே தட்டி எழுப்பியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது, வீழ்ந்து போய்விடக் கூடாது, நாங்கள் குற்றம் உள்ள நெஞ்சனராக வாழ்ந்துவிடக் கூடாது. நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்பதற்காகவே வல்லமையான தூதர்களையும் புனிதர்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அன்னு தினமும் எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாக்கின்றீர். அன்னு தினமும் எங்களுடைய தேவைகளை சந்திக்க நீர் கடந்து வருகின்றீர். அன்னு தினமும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகின்றீர். சில நேரங்களில் நாங்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு சென்று விடாதபடி நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை அப்புறப்படுத்துகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, இந்த நாளிலும் கூட உமது இரக்கத்திற்காக அநேக பேர் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் என் ஆண்டவருடைய இரக்கம் அன்றி நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, வாழ முடியாது, மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது, சந்தோஷத்தை இழந்து போய்விடுவோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களோடு கடந்து வருகின்றீர். நாங்கள் பாவியாக இருந்த பொழுதே எங்களுக்காக தன் உயிரை கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்த அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் தெந்தலிட்டு வணங்குகிறோம் அப்பா. உமது பாதம் தொட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதைப் போல நீர் எங்களை தேற்றுவீராக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக. உன்னத பலத்தை கொடுப்பீராக. இறை அனுபவத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுப்பீராக. கனவுகளையும் காட்சிகளையும் கொடுப்பீராக. விண்ணக தரிசனங்களை பார்ப்பார்களாக. நரகத்தின் தரிசனங்களை பார்ப்பார்களாக. உத்திரிக்க ஸ்தலத்தின் தரிசனங்களை பார்த்து இந்த நாளிலே தகப்பனே தங்களை மாற்றிக்கொண்டு புதியதோர் அனுபவத்துக்குள் கடந்து வருவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கண்கள் எப்பொழுதும் எங்களை பார்க்கின்றன. உமது செவிகள் எங்களுடைய மன்றாட்டை கேட்கின்றன. ஏனென்றால் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி தரவும், நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலே என் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கும் கடந்து வரவும், என் ஆண்டவருடைய வல்லமை கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வமே, வல்லமை மிக்க தெய்வமே, உமது கிருபையினாலும் பலத்தினாலும் தாங்கிக் கொள்வீராக. இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் மனமாற வேண்டும், மனமாற நினைக்கின்றேன், ஆனால் முடியவில்லை, நான் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேன், மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்து விடுகின்றேன், குடிக்க கூடாது என்று நினைக்கின்றேன், மீண்டும் மீண்டுமாக குடித்து என் ஆண்டவரின் மகிமையை இழந்து போய்விடுகின்றேன், தப்பு தண்டனங்களை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேன், ஆனாலும் தவறுகளை செய்து விடுகின்றேன், மற்றவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று முடிவெடுக்கின்றேன், ஆனாலும் மற்றவர்களை அவமானப்படுத்தி விடுகின்றேன், வேதனைப்படுத்தி விடுகின்றேன், குற்றம் உள்ள மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஐயோ, எனக்கு இதிலிருந்து ஒரு மீட்பு கிடைக்காதா என்று சொல்லி உமது கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக. உமது கல்வாரி இரத்தம்
உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் மறு பிறப்பாக பிறக்கின்றான். ஆண்டவரே, தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக தீமை கடந்து வரும் என் ஆண்டவருடைய முகம் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய உள்ளத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்த அதிகாலையிலே என் ஆண்டவரை ஆராதித்து வணங்கி போற்றி புகழ்ந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய விண்ணப்பங்களை உள்ளத்தில் வைத்து இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை உமது கல்வாரி பலியில் ஒப்புக் கொடுக்கின்றேன். எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன. கடன் பிரச்சனையில் தத்தளிக்கக்கூடியவர்கள் உண்டு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தத்தளிக்கிறவர்கள் உண்டு, வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு, போதுமான வருமானம் இல்லாமல் உலகத்திலே அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு காலங்களை தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உண்டு. இந்த நாளிலும் கூட என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டால் என்னுடைய கஷ்டங்கள் மாறிவிடுமே என்கின்ற எண்ணங்கள் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உமது கிருபை, உமது பலன், உமது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, யாக்கோப்பு 5:16 வாசிக்கின்றோம், ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி இதோ உமது திரு சமூகத்தில் நின்று திறப்பில் நின்று உமது அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் சுவாமி. என்னுடைய ஜெபத்தையும் கேட்பீராக. தூபத்தை போல் ஜெபம்மை நோக்கி கடந்து வருவதாக. எதை குறித்து இந்த நேரத்திலே உம்மோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக. ஆண்டவரே, அவர்கள் அனைவரும் உம்முடைய உறவில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. பிலிப்பியர் 4:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று. பிலிப்பியர் 4:4 வாசிக்கின்றோம், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை மாறவும் உம்மோடு இணைந்து இருக்கவும் மகிழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே, யாரெல்லாம் என் ஆண்டவரனை ஆசீர்வதித்து இருக்கின்றார் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே, போலீஸ்காரர்களுக்காகவும் ராணுவ வீரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு வீடுகளில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய நாட்டிற்காக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய அநேக தாய் தகப்பன்கள் உண்டு. அவர்கள் பனி பிரதேசத்திலும் மலை பிரதேசத்திலும் குளிர் பிரதேசத்திலும் வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பதையும் பாதுகாப்பாக வாழவும் ஆண்டவரே, நாட்டை பாதுகாக்க எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. எல்லோரையும் தொடுவீராக. மது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் நாட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் என் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய மன்றாட்டை கேட்கிறவர்கள் இதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். விபத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ராணுவ பணியில் ஈடுபட்டு எதிரிகளின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. உமது மாசு மறுவற்ற ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, ஜெபமாலை அன்னையே, இரக்கத்தின் ராக்கினியே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பக்கபலனாய் இருக்கக்கூடிய அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.